தியானத்திற்கு தடை என்ன என்று ஓஷோ ரஜினிஷிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் அளித்த பதில், தியானத்திற்கு தடை மனமே. நீங்கள் கண்களை மூடி தியானம் செய்ய ஆரம்பித்தீர்கள் என்றால் சிறிது நேரத்தில் சோர்வு வரும், சலிப்பு வரும், உடனே கண்ணை திறக்க வேண்டும் என்கிற ஆர்வம் வரும். உங்களால் சிறிது நேரம் கூட கண்களை மூடி உட்கார முடியாது. காரணம் என்ன? நீங்கள் தியானம் செய்ய ஆரம்பிக்கும் கணம் மனம் மரிக்கும் கணம் ஆரம்பமாகிவிடுகிறது. தான் மரிக்காமல் இருக்க அது பல வித்தைகளை, பல காரணங்களை எழுப்பி உங்களை தியானம் செய்ய விடாது. நீங்களும் தியானம் செய்ய முடியவில்லை, தியானத்தில் உட்கார்ந்தால்தான் சோர்வு, சலிப்பு வருகிறது என்று நினைத்து எழுந்து விடுவீர்கள். இவையெல்லாம் மனம் தான் மரிக்காமல் இருக்க செய்யும் அதன் தந்திரம். இந்த மனதின் தந்திரத்திலேயே பலர் வீழ்ந்து விடுகிறார்கள். இதிலேயேதான் பெரும்பாலானோரின் தியானம் அமைகிறது. இந்த நிலையில் நான் தினமும் தியானம் செய்தும் எனக்கு நிம்மதி இல்லை, மகிழ்ச்சி இல்லை என்று நினைக்கிறார்கள். இந்த மனதை தாண்டாமல் நீங்கள் என்ன செய்தாலும் அது தியானமாகாது. மனம் செய்யும் வித்தைகளையெல்லாம் நீங்கள் வெறுமனே கவனித்துக் கொண்டே இருந்தால் மனம் அடங்கிவிடும். உங்களுக்கு ஒரு நல்ல சேவகனாக மனம் மாறிவிடும். இப்போது மனம் மூலம் செயல்படும் தியானத்திற்கு பிறகு நீங்கள் மனதை ஒரு கருவியாக செயல்படுத்துவீர்கள். அப்போது உங்களுக்குள் இதுநாள் வரை இருந்த துயரம், துக்கம், மன அழுத்தம், போர்த்தன்மை, சலிப்பு எல்லாம் ஆவியாக மறைந்துவிடும். கொண்டாட்டம், ஆனந்தம் என்கிற வார்த்தையின் உண்மையான பொருள் அப்போது புரிய வரும். நீங்கள் தியானம் செய்பவராக இருந்தால் நீங்கள் எந்த சூழ்நிலையில் வாழ்ந்தாலும் உங்களுக்கு வாழ்வே மகிழ்ச்சிகரமாக, ஆனந்தகரமாக, கொண்டாட்டமாக இருக்கும். எதையும் செய்யாமல் இரு. தியானத்தில் மிகவும் சிரமமானது இதுதான். ஆனால் இதிலிருந்துதான் நிஜமான தியானம் தொடங்குகிறது. ஓஷோ.